ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோத்தால இருக்கக்கூடிய முக்கியமான 10 டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி 100 டேஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கம்ம கிராஸ் பண்ணக்கூடிய டே என்னன்னு கேட்டிங்கன்னா 13வது நாளை கம்ம கிராஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதில் முக்கியமான விஷயமே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே ஒரு கமெண்ட் தான். ஹவு டு யூஸ் ஜீரோத்தா டூல்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அப்படின்ட்டுருக்கு. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது, என்ன மாதிரி உங்களுக்கு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ, இப்போ பேசிக் செஷன் தான் போயிட்டுருக்கு. அதனால் என்னென்ன டவுட் இருந்தாலுமே கேட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீரோத்தால இந்த மாதிரியான சார்ட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சார்ட்டை பார்க்கும்போது சிலவங்களுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா, பிகினிங் டைமில் நம்ம ஜீரோத்தால தான் டிமேட் வச்சுருப்போமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். நம்ம என்ன பண்ணுவோம், வேறு அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்டும் வச்சுருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், ட்ரேடிங் வியூ மேஜராக நிறையா பேருக்கு தெரியும். ஆனால் ஜீரோத்தால ட்ரேடிங் வியூ இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஒன்றுமே இல்லை. உங்களுடைய சார்ட்டுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் மேலே உங்களுடைய ஐடி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா சார்ட் ஐக்யூ ட்ரேடிங் வியூ அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நீங்கள் ட்ரேடிங் வியூ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து ஓப்பன் பண்ணக்கூடிய சார்ட் எல்லாமே உங்களுக்கு ட்ரேடிங் வியூவோட பேட்டர்னில் வந்துடும். சரிங்களா? இது முதல் விஷயம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் லெவலில் வர்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது பெருவாரியான நபர்களுக்கு தெரியாது. அதனால் இதை கரெக்டாக பயன்படுத்துகிறீங்க. செகண்ட், எல்லாருக்கும் இந்த ஒயிட் ஸ்க்ரீன் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். பிடிக்கிறதுக்கு சிலவங்களுக்கு சான்ஸ் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது டார்க்காக வேணும் அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர்றது எல்லாமே உங்களுக்கு டார்க்காகவே இருக்கும். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்னொன்று, சிலவங்களுக்கு ஒயிட் ஸ்க்ரீன் வந்து நல்லா நம்மளுடைய ஐயில் படுறதுனால சின்ன பாதிப்பு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியான டார்க் ஸ்க்ரீன் எல்லாமே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, நம்ம சில சார்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரியே, சரிங்களா, சில சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ட்ரை பண்ணி டெக்னிக்கல் அனலைசிஸ் ட்ரா பண்ணிட்டு இருக்கச்சே அந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இந்த தேர்ட் பாயிண்டில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் போயிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கடினமாக இருக்குங்கிற பட்சத்தில் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெட் கலர் ப்ளூ கலர் இருக்குது. அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே ஷோ ஆகும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை. சரிங்களா? எம்ஐஎஸ், அதாவது இன்ட்ராடே நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சிஎன்சி, சரிங்களா, லாங் டேர்மில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே எத்தனை குவான்டிட்டின்னு சொல்லி நீங்கள் இங்கேயே ட்ரேடை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட், பேஸ்கெட் ஆர்டர். இப்போ நம்ம நார்மலாக ஆர்டரில் போயிட்டு பேஸ்கெட் எடுத்து பண்ணிகிட்ருப்போம். சரிங்களா? இது சம்டைம்ஸ் கடினமாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் பார்த்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சார்ட்லேயே இருக்கும். சரிங்களா? இங்கே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பேஸ்கெட் ஆர்டர் அப்படின்னா பிகினராக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் இங்கே வந்துட்டு என்னென்ன ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் 1 by 1 ஆட் பண்ணலாம். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணும்போது, சரிங்களா, எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். டக்குன்னு ஆட் பண்ணி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபிஃப்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் செயின் தான். இப்போது நெஃப்டியில் ட்ரேட் எடுப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஆப்ஷன் செயினை பொறுத்த மட்டும் நீங்கள் என்எஸ்சியோட வெப்சைட்டில் போயிட்டு பார்த்துட்டு வருவீங்க. அது கடினமாக தெரியலாம். சரிங்களா? வெகு சிலருக்கு. அப்போது இதிலே நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஓஏ டேட்டா என்னவா இருக்குது, ஸ்ட்ரைக் என்னவா இருக்குது, இது புட் சைடு. சரிங்களா? ஆஸ் யூஷுவல் சேம் தான். இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா புட் சைடுக்குள்ளது, லெஃப்ட் சைடுக்குள்ளது வந்து கால் ஆப்ஷனுக்குரியது. ஸோ ஆப்ஷன் செயினோட சார்ட்டை நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆறாவது மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னால் இதுதான். என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைஸை பொறுத்த மட்டும், சரிங்களா,
சார்ட் மட்டும்தான். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே சார்ட் மட்டும்தான். இதில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இண்டிகேட்டர் வந்து எப்போதுமே ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இண்டிகேட்டர் இருக்கும். அதாவது ஒரு இண்டிகேட்டரில் எல்லோரும் இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த சன்ஃபார்மா கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி 16 இண்டிகேட்டர் சொல்லுது. இல்லை நியூட்ரலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 7 இண்டிகேட்டர் இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா? இல்லை புல்லிஷாக தான் இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லி 4 இண்டிகேட்டர் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுது. அப்போது இங்கேயே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஒரு ட்ரேடுக்கு என்ன வேணும், நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ ட்ரேடில் கம்ஃபர்டபுளாக போய் ரீச் ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பிளெண்டி ஆஃப் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்புறம் 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 வந்து ரிசர்ச் பண்ணுவோம். சரிங்களா? இதில் என்எஸ்சி வெப்சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 1 by 1 டேட்டாஸ் எடுப்போம். சரிங்களா? இதுலேருந்து முன்னாடி எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு ஸ்டாக்கையும் நம்ம வேணும் தேவைப்படுறவங்க இதிலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். சரிங்களா? இது நமக்கு கடினமாக தெரியும். இப்போ என்ன அப்படின்னா, ஜீரோத்தால் கீழே லாஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னா, இங்கே டிஸ்கவர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதில் நெஃப்டி 50 அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நெஃப்டியில் இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்குமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு செக்டார் வைஸ் தான் எனக்கு வந்து தெரியணும், என்னென்ன ஸ்டாக் எந்தெந்த, ஏன்னா நம்ம செக்டாரை பேஸ் பண்ணியும் என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்போது நமக்கு என்ன தேவையாக இருக்கும், செக்டார் வைஸ் பார்க்குறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். செக்டார் நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, கமாடிட்டி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். சரிங்களா? அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, நிறைய போர் வருது, கொரோனா இந்த மாதிரியான இஷ்யூக்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் சரிங்களா, செக்டார் வைஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் கமாடிட்டி மார்க்கெட் இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம சேஞ்ச் ஆகிக்கலாம். அதனால் இந்த மாதிரி செக்டார் வைஸில் பார்க்குறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஆட் பண்ணுறது ஈஸி, ரிசர்ச் பண்ணுறதும் ஈஸி. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறையா இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் பிகினிங் சமயத்தில். சரிங்களா? இங்கே உங்களுக்கு ஸ்டடீஸில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் இல்லை எனக்கு பர்டிகுலராக நான் சில இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுவேன், நான் வந்து கைண்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு பர்டிகுலராக, ஏன்னா சில இடத்துல நீங்கள் பேமெண்ட் பண்ணியெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இப்போ ட்ரேடிங் வியூலாம் சம்டைம்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் இருக்கும், நீங்கள் வந்து லக்ஸரியான டூல்ஸை யூஸ் பண்ணும்போது. சரிங்களா? இங்கே நீங்கள் பிஃபனாசி இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாகவே ஃப்ரீயாகவே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிஃபனாசி இன்றைக்கி இருக்கிற ட்ரேடில் ரொம்ப ஃபேமஸானது. இதை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, ஜீரோத்தாவோட பிளாட்ஃபார்ம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்புறம் 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் சரிங்களா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமாக பயன்படக்கூடியது என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஸோ இங்கேயுமே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, என்டையராக அந்த கம்பெனியை பற்றின ரிவ்யூ எல்லாமே இங்கே கிளியர் கட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த கம்பெனி கடனில் இருக்கா, சரிங்களா, எப்பப்போ டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். அப்புறம் 10வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். சரிங்களா? நம்ம அந்த நேச்சரில் இருக்கிறதுனால சில ஸ்டாக் வந்து இந்த ப்ரைஸை தொட்டால் இங்கேருந்து மேலே போகும் அப்படிங்கிறத நம்மளால் ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு அந்த ப்ரைஸ் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, நீங்கள் என்ன பண்ணலான்னா அலாட் கொடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ப்ரைஸ் ரீச் ஆகும்போது எனக்கு இன்டிமேஷன் கொடு அப்படின்னீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா, அங்கேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை பயன்படுத்தி கூட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இருப்பினும் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.